ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஸ்டேரிங் வீல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் Hyundai எக்ஸ்டர் பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ரேடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ரைட் சைடில் வந்து எம்ஐடி டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு இப்போ பார்த்தோன்னா ஸ்பீக்கர் ப்ளஸ் ஸ்பீக்கர் மைனஸ் இருக்குது. இது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஷன் மாற்றினோன்னா நம்ம வந்து மோடு யூஸ் பண்ணலாம். லைக் எஃப்எம்லேருந்து ஏஎம் மாற்றலாம். ஏஎம், அதுக்கப்புறமா சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிளில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூஎஸ்பி போட்டிருக்கறனால யூஎஸ்பி மியூசிக்கு மாறுது. அந்த மாதிரி ஒரு மியூசிக் ஸ்டேஷனில் எதுலலாம் மியூசிக் ப்ளே ஆகுமோ, ரேடியோ அண்ட் மீடியா போத் வந்து இந்த மோடு மூலிமா நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்வர்ட் டவுன்லோட் ஆரோ எதுக்குன்னா ஒரு ஸ்டேஷன் மாற்றுறதுக்கோசம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி ஸ்டேஷன் மாற்ற சொல்லும் நம்மளுக்கு வந்து எம்ஐடியில் காமிக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு. அதுக்கப்புறமா ஃபோன்ஸுக்கு கால் பட்டன் எதுக்குன்னா வந்து ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போதைக்கு ஃபோன் கனெக்டடாக இல்லை, ஸோ ஃபோன் கனெக்ட் ஆக சொல்ல தான் இந்த ஃபீச்சர் வேலை செய்யும். அதுக்கப்புறமா இது ஒரு கஸ்டம் பட்டன். நம்ம செட்டிங்ஸில் போய் இது வந்து என்ன ஃபீச்சராக இருக்கணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து மீடியா ஆஃப் பண்ணணும், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே மீடியா ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் செட்டிங்ஸில். ரைட் சைடில் வந்து எம்ஐடி டிஸ்பிளே காணுது. இது வந்து டாகுல் பட்டன். இந்த டாகுல் பட்டன் மூலிமா நம்ம டிஃப்ரெண்ட் பேனல்ஸ் ஆஃப் லைக் டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆஃப் இந்த எம்ஐடி டிஸ்பிளேக்கு போகலாம். அதாவது கரண்ட் ட்ரிப் எவ்வளோ இருக்குது, காம்பஸ், அப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் பார்க்கலாம், ஒரு டயரில் எவ்வளோ காற்று இருக்குன்னு. அதுக்கப்புறமா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் எதுக்குன்னா ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு டிஃபைன் ஸ்பீடில் நம்ம செட் பண்ணிட்டோன்னா வண்டி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம். அதனால் என்னென்னா ஹைவேஸில் ஒரு 80 கிலோமீட்டர் நம்ம செட் பண்ணிட்டோம்னா நல்லா மைலேஜ் வரும். இன்க்ரீஸ் நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோன்னா டிக்ரீஸ் பண்ணோன்னா ஆக்சிலேட்டர் முக்காமையே இந்த ரீசெட் செட் பட்டன் மூலிமா நம்ம வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்பீடு 80லேருந்து 85 போகணும், இல்லை 85லேருந்து 80 குறைக்கணுன்னா இந்த ரீசெட் அண்ட் செட் மைனஸ் பட்டன் மூலிமா நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு அப்வர்ட் டவுன்லோட் ஆகிறதுக்குனா வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ் இந்த எம்ஐடி டிஸ்பிளேயை மூவ் பண்ணுறதுக்கோசம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 டிஸ்பிளே வருது. அதாவது கரண்ட் ட்ரிப், சின்ஸ் ரீஃபியூலிங், லாஸ்ட் ரீசெட். கரண்ட் ட்ரிப் இப்போ என்ன ஆகும்னா ஒரு வாட்டியும் நம்ம வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண சொல்ல அது ரீசெட் ஆகிடும். ஒரு 2 to 3 கிலோ ஒரு 1 ஹவருக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும் வெஹிக்கிள் ஆஃப் பண்ணோடனே. சின்ஸ் ரீஃபியூலிங் வந்து ஒரு வாட்டி ஃபியூல் ஆட் பண்ண சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகும். லாஸ்ட் ரீசெட் வந்து நம்ம ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அது வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ இதில் வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் லாஸ்ட் ரீசெட் பண்ணி 9.1 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்புறம் எவ்வளோ டைம் நம்ம ஓட்டியிருக்கோம், ஸோ 53 மினிட்ஸாக வண்டி ஓடி இருக்குது. அப்புறம் எவ்வளோ மைலேஜ் வந்து 8.1 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி காமிக்கும். கேன்சல் வந்து ஏதாவது க்ரூஸ் கண்ட்ரோல் ஏதாவது ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா அது கேன்சல் பண்ணுறதுக்கோசம் இந்த கேன்சல் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த எம்ஐடி டிஸ்பிளேயில் வந்து ரேஞ்ச் எவ்வளோ ஃபியூவல் எவ்வளோ ரேஞ்ச் போகும் வண்டி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளில எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அப்புறம் டோட்டலாக இந்த வெஹிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குன்னு இந்த எம்ஐடி டிஸ்பிளே மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் ஸ்பீடோ மீட்டர் மாதிரி ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க.